ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் அந்த மாதிரியான வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணு வந்து ஒரு 1 இயராக வாட்டர் தீம் பார்க்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தா. ஸோ இங்கே பக்கத்தில் என்ன தீம் பார்க் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, மலம்புழாவில் ஃபேண்டசி பார்க் இருந்தது. சரி அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஃபேண்டசி பார்க்குக்கு போயிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 750. வந்து ரொம்ப பெரிய வாட்டர் தீம் பார்க் கிடையாது. ஸோ ஆனால் வந்து ஓரளவுக்கு எல்லா கேம்ஸும் வந்து இருந்தது. 750க்கு வொர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வொர்த்து தான். நீங்கள் வந்து ட்ரை கேம்ஸும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இங்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போனோடனே நம்ம வந்து ஒரு லாக்கர் அந்த மாதிரி எடுக்கிறது சேஃபு. ஸோ நாங்கள் ஒரு லாக்கர் வந்து எடுத்திருந்தோம். லாக்கர் வந்து அட்வான்ஸ் பண்ணுறது வந்து 200. பட் ஆனால் லாக்கரோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 80 ருபீஸ். பேலன்ஸை வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்லைடு அந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பூல் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இங்கே வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களும் விளையாடலாம், எதுவும் ஆகாது. அந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கும் வந்து அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து லாக்கரோட கீ மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க வந்து ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் ப்ரேஸ்லெட்டை. அதை வந்து நம்ம கையில் மாட்டிக்கலாம், ஸோ எதுவும் ஆகாது. எல்லோரும் வந்து அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தனியான ரைட்ஸ் இருந்தது, சின்ன பிள்ளைங்களுக்கு தனியான ரைடு இருக்குது. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி இருக்க ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைட்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் சறுக்க முடியாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி தீம் பார்க்கு கூட்டு போகும்போது மட்டும் ஒரு டைம் வந்து கொஞ்சம் கையில் பாடியிலலாம் வேஸ்லின் கொஞ்சம் தடவிக்கோங்க. ஸோ தட் அந்த வாட்டரில் வந்து குளோரின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த இன்ஃபெக்ஷனும் வராது. பட் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் வந்து ஸ்லைட் பண்ண முடியாது. ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் பண்ண முடியும். எல்லா ரைட்ஸுமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலேயும் வந்து நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ட்ரை கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டேரியம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அது பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த 16D ஒரு மூவி மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த சீட் எல்லாமே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த கிளாஸஸ் வச்சு பார்க்குறது, 3D கிளாஸஸ், அதுவும் இருந்தது. அதுவுமே செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி மிரர் இருந்தது. அப்புறம் வந்து ஹாண்டட் ஹவுஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மால் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு சார்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 750க்கு நீங்கள் எக்கச்சக்கமாக விளையாண்டுக்கலாம், நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களும் செம்மையாக விளையாடுவாங்க. ஒரே ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வீக்கெண்ட் போனீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வீக் டேயில் எங்கேயாவது போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து வீக்கெண்ட் தான் போயிருந்தோம். பட் மேனேஜபிளாக இருந்தது. ரஷ் இருந்தாலுமே வந்து அப்படி ஒன்றும் கூட்டமாக தெரியல எங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த ரெயின் டான்ஸு, அப்புறம் வந்து வேவ் பூலு, இது எல்லாமே இருந்தது. ரெயின் டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மாதிரியே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஸ்விம் பண்ணுறதுனா பூலில் ஸ்விம் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து மேட் போட்டுட்டு ஸ்லைட் பண்ணுற இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, அது பெரியவங்க போடுறது தான் இது, சின்ன பிள்ளைங்களது இல்லை. அங்கங்கே வந்து டைனோசர்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து அதோட எஃபெக்டோடையே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேவ் பூலும் நல்லா இருந்தது. பெரியவங்க முதல் கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ட்ரை கேம்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தீம் பார்க்குன்றது வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இது ஹாண்டட் ஹவுஸு, ரொம்ப பயமாலாம் இல்லை, பட் ஓகே. வந்து கெஃபே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்விம்மிங் கேப்பு, ஸ்விம் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி காகல்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கும் வந்து அங்கே ஷாப் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைடு செம்மையாக இருந்தது. பெரியவங்க மட்டும்தான் போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பெல்ட் மாதிரியான இது வந்து எஜெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த வாட்டருக்குள்ளே வந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரைடு. என் ஹஸ்பண்ட் தான் போனார். செம்ம பயமாக இருந்தது அவருக்கே. பட் ஆனால் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க போனவங்க எல்லாமே. இந்த மாதிரி ஒரு ரைட்ஸும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன வந்து வாட்டர் டான்ஸு, செம்மையாக இருந்தது. வாட்டர் ஃபவுண்டன் வந்து அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. 1 ஹவர் போச்சுன்னா அடுத்தது வேவ் பூல் 1 ஹவர் அந்த மாதிரி, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இன்ஃபினிட்டி மிரரு,
சின்னது தான். நம்ம போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். என் ஹஸ்பண்ட் போனோனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. பாப்பாவும் என்ஜாய் பண்ணா. நெக்ஸ்ட்டு லாங் வீக்கெண்ட் இல்லாட்டி வீக்கெண்ட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஷிங் கார்ஸ் இருந்தது. கார்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஷிங் கார்ஸ்லேயும் வந்து கிட்ஸ் வந்து நல்லா விளையாண்டாங்க. ஒரு 1 டே ட்ரிப்புக்கு பர்ஃபெக்ட்டான பிளேஸு. உங்கள் கிட்ஸு வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே கூட்டு போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ.